ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சந்தியா ஆனந்த். இன்றைக்கி சண்டே. ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பும் குடல் குழம்பு 2 தான் ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் காலையில் எந்திரிக்கும் போதே பிளான் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம், சளி பிடிச்சி ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டேப்லெட் போட்டு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. அதனால் ஆட்டுக்குடல் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுக்குடலும் மீன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிருந்தா. அவர் நேரத்தில் இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் வெளியே கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். சரி, நம்ம இதை ரெடி பண்ணி இன்றைக்கி நேரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு நேரமாக ஒரு தூக்கத்தை தூங்கிடணும் மத்தியான நேரத்தில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன வாரம் சண்டே வந்து எங்கள் வீட்டுக்காரர் 2 மணிக்கு கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நைட்டு 11 மணிக்கு தான் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு டைம் இழுத்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரத்துலையே சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் எங்கள் பிளானு. ஆட்டுக்குடலை வந்து தண்ணி சுடுதண்ணி காய வச்சு அந்த ஆட்டுக்குடலை ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் அது வெந்துச்சேன்னா கழுவுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு சரி டிஃபனை ரெடி பண்ணலான்னு சொல்லி தோசை ஊற்றிட்டு அந்த புதினாவும் தக்காளி பெரிய வெங்காயம் போட்டு தான் ஒரு சின்ன சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு மீனையும் குடலையும் நல்லா கழுவிட்டு வந்து வச்சாச்சு. இந்த குடலுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பெருசாக நான் எதுவும் போட மாட்டேன், எல்லாமே பச்சையாகவே போடுவேன். ஏன்னா சளி பிடிச்சிருக்கறனால அது குடிக்கிறதுக்கு வந்து மருந்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உப்பு, வரமிளகாய், அவ்வளோதான். இதை அரைச்சி இந்த குடலில் ஊற்றி நல்லா விசில் விடணும். ஒரு 10 விசில் விட்டோன்னா குடல் நல்லா வெந்துடும். அப்போ அந்த பச்சையை அரைச்சி ஊற்றின அந்த ஸ்மெல்லும் போயிட்டு அந்த குடலில் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அப்படின்னு சொல்லி அதை அரைச்சி ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் குழம்புக்கு அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதை மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக நான் காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் நான் காட்டுறது எப்படின்ட்டு. அதை சுற்றி இப்போ குடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த ஃபுல்லாக எவ்வளோ 2 சொம்பு தண்ணி ஊற்றினேன், ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஒரு பக்கம் மீனையும் போட்டு அந்த மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு மீனை வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீனை தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டேன். மீன் பார்த்திங்கன்னா மத்தி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்புறம் எங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா கண்மணிக்கு அணிலுக்கு தான். அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நாம் போய் இனி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லா தட்டில் போட்டு இது பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் இல்லாதனால நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம். குடல் நல்லா வெந்திருந்தது, நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.